நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றி என்றால், வெற்றி மேல் வெற்றி கிட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் கேது கிரகம் நல்ல நிலையில் இல்லை என்றால் நிச்சயம் எந்த செயல் தொடங்கினாலும் தடை இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான வெற்றி கிடைக்காது. நல்ல செயலுக்கான நல்ல வெற்றி கிடைக்காது. எனவே இந்த கேது கிரகத்தை வலுப்படுத்தினால் தடை நீங்கி வெற்றி கிட்டும். அதேபோல் ஒரு சில ஜாதகரின் ஜாதகத்தில் கேது கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்காமலே வெற்றி மேல் வெற்றி அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இல்லை, அதே சமயத்தில் நல்ல முயற்சி எடுத்தும் வெற்றி கிடைக்காமல் தவிக்கும் ஜாதகர்களுக்கு நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம் கேது கிரகம் நல்ல நிலையில் இல்லை என்பதை பற்றி. எனவே கேது கிரகம் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இல்லை என்றாலும் ஜாதகர்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு என்ன செய்யலாம் என்றால், அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டும். ஒரு செயலை தொடங்குகிறோம், அந்த செயலில் வெற்றி கிட்ட வேண்டும். என்னதான் திட்டமிட்டு துவங்கினாலும் இடையில் சில தடைகள் வருகின்றன. மீண்டும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. இதுபோல தடைகள் வராமல் ஆரம்பித்த செயல் தடங்கலின்றி வெற்றிகரமாக முடிய எளிய பரிகாரம் இருக்கிறது. அதுதான் மகா கணபதி சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். மகா கணபதி சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லுவது அவ்வளவு சிறப்பு. மேலும் விநாயகரை அவரது 1000 பெயர்கள் கொண்ட விநாயகரை அவரது 1000 பெயர்கள் கொண்ட நாமாவளி என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த பெயர்களை சொல்லி வணங்குவது ஒரு செயலை துவங்குவதற்கு 48 நாட்கள் முன்னதாக இந்த பாராயணத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். எந்த பாராயணத்தை? விநாயகருடைய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை, சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை ஒரு செயல் செய்வதற்கு 48 நாட்களுக்கு முன்னதாகவே சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். தினமும் அதிகாலை வேளையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல பலன் இரட்டிப்பாக இருக்கும். நல்ல பலன் இரட்டிப்பாக இருக்கும். இந்த பாராயணம் செய்ய எந்த வயது வரம்பும் கிடையாது. ஆண், பெண், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த கணபதி பகவானின் சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை ஒரு செயல் செய்வதற்கு, நல்ல செயல் செய்வதற்கு 48 நாட்களுக்கு முன்னதாகவே நீங்கள் விநாயகருடைய இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில், அதிகாலையில் அல்லது காலையில் சொல்லி வர, மேலும் அருகம்புல் விநாயகருக்கு சாற்றி சொல்லி வர நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய நல்ல செயல்களில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.